டி ராஜேந்தர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவரது ரைமிங் வசனங்கள் தான். அதற்கு அடுத்தபடியாக அவரின் அடையாளமாக காணப்பட்டது அவரது தாடி. ஆனால் அந்த தாடிக்கு பின்னால் பல சோக கதைகள் ஒளிந்திருக்கிறதா? டி ராஜேந்தர் மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். அந்த காலகட்டத்தில் அவரது வீட்டில் மின்சார வசதி கூட கிடையாது. ஆனாலும் நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஆசையில் விளக்கு வெளிச்சத்தில் படித்து BA படிப்பில் முதல் வகுப்பில் தங்கப் பதக்கத்தை வென்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இளம் வயதில் மின்சாரம் இல்லாத காரணத்தினால் வீட்டில் இருக்கும் சிம்னி விளக்கில் தான் சவரம் செய்வாராம். அதனால் அடிக்கடி அவரது முகத்தில் பிளேடு பட்டு இரத்த கீறலாகி விடுமாம். இந்த காரணத்தினால் அவர் தாடி வைக்க தொடங்கினார். பிற்காலங்களில் அந்த தாடியே அவரது அடையாளமாகவும் அவரின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாகவும் அமைந்ததாக டி ராஜேந்தர் பல பேட்டிகளில் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த காலத்தில் ஒருதலை ராகம் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான டி ராஜேந்தரின் தாடியும் ஹேர் ஸ்டைலும் அப்போது பிரபலமாக பேசப்பட்டது.